இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே யாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் வேறுடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் வேறுடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே யாகப்பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாத்தையின் பெறவே விரைவாய் வருவோம் தேவனார் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் வேறுடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் வேறுடனே. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது திரு அவையின் திருத்தந்தை லியோ, அனைத்துலக ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் விண்ணகத்தின் உண்மையான வாயில் அருட்கொத்தனார் மகன் ஜோசப் ஸ்டெலாமேரி குடும்பம், மகள் கேத்ரீனா, மகன் பிரீட்டோ குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவரின் உடல் உள்ள சுகம், பிள்ளைகளின் படிப்பு, வேலை வாய்ப்பு கிடைக்கவும், விவசாயம் செழிக்கவும், குடும்ப தேவைகள் நிறைவேறவும், குடும்பத்தின் இறந்த அருள் அவர்களின் ஆன்ம இடைப்பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மற்றும் நம்முடைய பங்கு தந்தையின் கருத்துக்காகவும், நம்முடைய பங்கு மக்கள் கருத்துக்காகவும், அன்னை நகரில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் நலத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் மன்றாடுவோம். அனைவரும் இறைவனுடைய பிரசனத்தில் இறைவனுடைய நிறைய ஆசிரியை பெற இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கின்றார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அவர் நம்மை அன்பு செய்கின்றார். நமக்கு எந்த இடம் தேவை, என்ன தேவை, எது தேவை என்பதையெல்லாம் நன்கு தெரிந்தவராக இறைவன் இருக்கின்றார். நம்முடைய ஆழ் மனதில் என்ன இருக்கிறது, என்ன ஆசைகள் இருக்கிறது, என்ன கனவுகள் இருக்கிறது, இதையெல்லாம் இறைவன் அறிந்தவராக இருக்கின்றார். இவைகளையெல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள். நீங்கள் ஆசைப்பட வேண்டாம், நீங்கள் கனவு காண வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு எது தேவை என்பதை நான் நன்கு தெரிந்தவராக இருக்கிறேன். நீங்கள் எதுவும் தேவை, எதுவும் வேண்டாம்
இறைவன் மட்டுமே போதும், இறை அருள் போதும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களிடம் உள்ளவற்றையே நீங்கள் தியாகம் செய்துவிட்டு இருக்கும் பொழுது நான் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று இறைவன் சொல்கின்றார். எனவே நாம் ஜெபிப்போம். நிறைவேளையிலே எங்களுக்கு இது தேவை, இதுதான் எங்களுக்கு தேவை, இது எங்களுக்கு பெருமை சேர்க்கும் என்று நாம் தன்னலத்தோடு வாழ்ந்திருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்தி தகுதி உள்ளவர்களாக இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே. அவையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்தமையாலும் வானத்தூதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் மரங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, அன்றையன்று இறைவன் மகனே, பாவம் போக்குபவரே, மீது உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வீற்றிருப்பவரே, என் மீது இரங்குவி. ஏனெனில் கிறிஸ்துவே, நீர் ஒருவர் தூயவர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தர. அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்பம்
உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான ஆகமத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை வார்த்தை 17, 18, 20, 28, 29. நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைவா உன் சிறகுகள் நிழலில் நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. இந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். இந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உம் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உம் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். உம் சிறகுகள் நிழலில் நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திரு வார்த்தைகள் 18 முதல் 19, மீண்டும் 22 24 வரை. நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரலொன்று கேட்டது.
அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சுபாமாக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 7 14 முடிய. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பான நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர். தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீ பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்பொழுது நீர் பேர் பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்யும் அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரே நறுவாக்கு புகழ். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் இயேசுவே, என் இயேசுவே, என்று நான் இல்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு போற்றி, இயேசுவுக்கு வெற்றி. மரியே வாழ்க.
மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சந்தியாகப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருப்பீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா? எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி வாசனை வருது. இயேசு மாதாவை பார்த்து ஆமா சந்தோஷமா இருக்கும். என்றால் அன்னை மரியாளின் பிறந்த நாளை நாம் மிக அருகில் கொண்டாட இருக்கின்றோம். சில நாட்கள் தான் இருக்கிறது. அன்னை மரியாளின் பிறந்த விழாவை நாம் கொண்டாட போகின்றோம். நம்முடைய குழந்தைகளின் பிறந்த நாட்களை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய பேர குழந்தைகளின் பிறந்த நாட்களை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய பெற்றோர்களின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றோம். அதே போல நம்முடைய தாத்தா பாட்டி இவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கேக் வெட்டி நாம் கொண்டாடுகின்றோம். பாயாசம் குடித்து நாம் அகமகிழ்கின்றோம். அதே போல நம்முடைய அன்னை மரியாளின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாம் நாள் தொடங்கி இருக்கின்றோம். வேளாங்கண்ணியிலே கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளின் கொடியானது உயரை பறந்து கொண்டிருக்கிறது. அன்னை மரியாளின் கொடியை மட்டுமல்ல, அன்னை மரியாளை முகமுகமாக பார்த்து அன்னை மரியாளை வாழ்த்தி வணக்கம் செலுத்த நிறைய பக்தர்கள் கால்நடையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். போன மாதமே 15ஆம் தேதியை 16ஆம் தேதியை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியை பெங்களூரிலிருந்து மற்றும் வெவ்வேறு ஊர்களிலிருந்து, கேரளாவிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, அதே போல நம்முடைய ஊரிலிருந்து பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நடந்து பல தியாகங்களை எல்லாம் செய்து அவர்கள் கால்நடையாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஏனென்றால் அன்னை மரியாளின் பிறந்த நாளை நாம் கொண்டாட போகின்றோம். அன்னை மரியாள் பிறந்தது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அன்னை மரியாளின் மூலமாக நாம் நம் ஆண்டவர் மீட்பரை பெற்றிருக்கின்றோம். மீட்பர் நமக்கு மீட்பை தந்திருக்கின்றார், மன்னிப்பை தந்திருக்கின்றார், அன்பை அவர் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த அன்னை மரியாளின் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பரிசேயருடைய வீட்டுக்கு செல்கின்றார். நம்மையும் அன்னை நகர் மக்கள் அழைத்திருக்கிறார்கள். இந்த ஊர் முக்கியஸ்தர்கள், நீங்கள் எல்லாம் இந்த உணவை தயாரித்திருக்கிறீர்கள். இந்த உணவில் மட்டுமல்லாமல் இந்த விருந்தினை கலந்து கொள்வதற்காக இறைவன் உங்களை அழைத்திருக்கின்றார். அதற்கு முன்பாக, அந்த உணவை உண்பதற்கு முன்பாக இந்த திரு விருந்தை இறைவன் நமக்கு தர இருக்கின்றார். இந்த விருந்துக்கு நம்மை இறைவன் அழைத்திருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அருளை பெற்றிருக்கின்றோம். இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதுதான் இதற்கு பெரும் பொருள். இந்த உணவில் நிறைய பேருக்கு இந்த உணவை கிடைக்காது. ஆனால் நமக்கு இந்த பெரும் விருந்து, நாம் சுவைக்கின்ற இந்த உணவுதான் விண்ணகத்திலும் நாம் அருந்த போகின்றோம். எனவே இறைவன் சொல்லுகின்றார், உங்களை இந்த விருந்துக்கு அழைக்கும் பொழுது நாங்கள் முன்னிடத்தில் வர வேண்டும் அல்லது கடைசியில் அமர வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் முன்னிடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அழைத்தவர் உங்களை இந்த இடம் வேறொருவருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் பின்னாடி செல்லுங்கள் என்று சொல்லலாம். இந்த அனுபவம் எனக்கு கூட இருக்கிறது நிறைய வேளையிலே. அதே போல உங்களுக்கு கூட நிறைய அனுபவம் இருக்கும். விருந்துக்கு சென்றிருப்பீர்கள், கல்யாண விருந்திற்கு சென்றிருப்பீர்கள், அல்லது புதுநன்மை விருந்திற்கு சென்றிருப்பீர்கள், அல்லது நற்கருணை உறுதி புதுதல் போன்ற மற்ற விருந்திற்கு நீங்கள் சென்றிருந்தால் சில பேர் அழைத்தவர் உங்களை சொல்லலாம், ஏன் பின்னாடி இருக்கிறீங்க, வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அதே போல நீங்க முன்னாடி வந்து உட்கார்ந்திருந்தால் அப்பொழுது அவர்கள் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் தயவு செய்து பின்னாடி கோச்சுக்காதீங்க, பின்னாடி போய் உட்காருங்க, இந்த இடத்த நான் ஊர் முக்கியஸ்தருக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் நமக்கு இருக்கலாம். எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் முதல் இடத்தில் அமர விரும்பாதீர்கள், எப்பொழுதும் கடைசி இடத்தில் அமர விரும்புங்கள். அந்த இடத்தில் நீங்கள் அப்படி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை அழைத்தவர் ஏன் பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், முன்னாடி வாருங்கள், முன்னாடி வந்து அமருங்கள் என்று உங்களை பெருமைப்படுத்துவார். உங்களை அவர் அழைப்பார், கௌரவப்படுத்துவார், பொன்னாடி போர்த்துவார்.
இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற இறைவன் நம்மை அழைக்கின்றார். தாழ்ச்சியோடு வாழுங்கள், எதையும் விரும்ப வேண்டாம், எதை செய்தாலும் இறைவனுக்காக செய்யுங்கள். எங்களுக்கு எந்த இடமும் வேண்டாம், எங்களுக்கு முதல் இடம் வேண்டாம் என்று நினைக்க வேண்டாம், நாங்கள் முன்னாடி செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், நாங்கள் பின்னாடி இருந்தாலே போதும், இறைவனுடைய பிரசனத்திலே இருந்தாலே போதும் என்ற ஒரு விருப்பம், ஒரு கனவு உங்களிடத்தில் இருந்தால் அந்த கனவையும் அந்த விருப்பத்தையும் இறைவன் ஆசீர்வதித்து உங்களை தட்டி கொடுப்பார். எனவே நாம் இருக்கும் இடத்திலே வருகின்றவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் எங்கு இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு இறைவன் வருகின்றார். நாம் இறைவனை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் ஏற்கனவே அவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். அவர் நம் இதயத்தில் இருக்கிறார். நம் முன்பாகவும் நம்முடைய அருகிலும் நம்முடைய பின்பும் நம்முடைய முன்பும் நம் உள்ளத்திலும் நம் மேலும் இறைவன் இருந்து நம்மை என்றும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய அருகில் இருக்கிறார் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். நாம் அருகில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகின்றார் விடுதலை பயண நூலிலே 33:14 என்னுடைய பிரசன்னம் என்றும் உங்களோடு இருக்கும். அதே போல மத்தேயு 28:20 ஆண்டவர் சொல்லுகின்றார் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று இறைவன் சொல்லுகின்றார். எனவே இப்பொழுதும் நாம் இறைவன் அருகில் இருக்க விரும்ப வேண்டும். இதைத்தான் புனித சந்தியாகப்பரும் யோவானும் விரும்பினார்கள். நாங்கள் இறைவன் அருகில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் இறைவனுடைய வலது புறத்திலும் இறைவனுடைய இடது புறத்திலும் இருப்பது இறைவனுடைய, அது யாருக்கென்று அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறாரோ, யாருக்கென்று அதை குறித்து வைத்திருக்கின்றாரோ அதுதான் அவர்களுக்குத்தான் அந்த இடமானது தரப்படும். அன்னை மரியாளுக்கு அந்த இடத்தை தரலாம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே விண்ணக தந்தையின் வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று நாம் இன்றைய உன்னதங்களிலே நாம் பாடினோம். அவர் வலது புறத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணக தந்தையின் வலது புறத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போல நாம் இன்று சொல்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை ஜபத்திலும் நாம் சொல்லுவோம் ஆண்டவர் விண்ணகம் சென்று தன்னுடைய தந்தையின் வலது புறத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லுகின்றோம். எனவே இறைவன் இந்த இடத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அவர் கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார், சிலுவை சுமந்தார். அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு விண்ணகத்துக்கு சென்றதால் அவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் நம்மை மீட்பதால், நம்மை மன்னிப்பதால் அந்த ஒரு பெரும் இடத்தை அவர் பெற்றிருக்கின்றார். நாமும் எனக்கு இந்த இடம் வேண்டும் என்று நாம் கேட்போம். எனக்கு டாக்டர் சீட்டு வேணும், அதே போல எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்போம். இடம் தான் அது, ஒரு இடம். மருத்துவர் சீட்டு வேண்டும் என்று மருத்துவத்திலே மருத்துவ தொழில் பண்பதற்கு எனக்கு இடம் வேண்டும் என்று கேட்போம். அந்த இடம் எதற்கு நாம் கேட்க வேண்டும் என்றால் பிறருக்கு நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக. டீச்சர் ட்ரைனிங் இடத்தை நாம் கேட்கிறோம் என்றால் எதற்கு நாம் கேட்க வேண்டும் என்றால் நிறைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு கற்றுத் தருவதற்காக. இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு, சமூக ஒரு மனப்பான்மையோடு, சமூக பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம் வாழும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பெருமைப்படுத்துவார், நம்மை கௌரவப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு நற்செயல்களில் நாம் பங்கு பெற்று எங்களுக்கு பெருமை வேண்டாம், எங்களுக்கு இடம் வேண்டாம், மாறாக இறைவன் இருந்தால் போதும். இறைவன் அருகில் இருக்கும் பொழுது இறைவன் எனக்கு இருளில் இருந்து விடுதலை தருவார். அதே போல அவர் எனக்கு இன்பத்தை தருவார். இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். நம்முடைய நோய்கள் எல்லாம் அகன்றுவிடும், நம்முடைய இருள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். இறைவனுடைய பிரசன்னம் என்றும் நம்மோடு என்றும் இருக்க தொடர்ந்து இது திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியாள்
உலகம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகமாளும் தந்தையிடம் அரியணை வந்து இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலும் நடுவரை திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாவியான துணியேந்துகிறேன், பாவம் மன்னித்து தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனித உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தாலும் பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தொழுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதோ எங்களுடைய மன்றாட்டுகளை எல்லாம் நம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் இறைவா, திரு அவையின் திருப்பணியாளர்கள் அனைவரும் தம் தலைமை குருவாகிய கிறிஸ்து சிலுவை சாவு மற்றும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தாரோ அதே போன்று உம் பணியாளர்களும் எளியவர்களாக உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதன் மூலமாக இரு மக்களும் இந்நற்பண்பினை கற்றுக்கொள்ள வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டாலும். ஆசீர் வழங்கும் இறைவா, இன்று ஒன்றாக குழுமி இருக்கும் நாம் அனைவரும் உன் திருமகன் எமக்கு விடுவிக்கும் அழைப்பிற்கு செவிசாய்த்து எத்தருணத்திலும் முதன்மையான இடங்களை தேடாமலும் அகங்காரங்களுக்கு இடம் கொடுக்காமலும் மாறாக எந்த சந்தர்ப்பத்திலும் பணிந்து போகிற நல்ல பண்பும் மற்றவர் முன் நம்மை தாழ்த்துகிற உள்ளமும் கொண்டு உம்மால் ஆசீர் பெற்ற மக்களுக்காக வாழ்த்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உண்மை வந்தாகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டாலும். மறுவாழ்விற்கு இறைவா, அங்காரம், கோபம், பொறாமை, சோம்பல், படிவங்கள் போன்ற தீய பண்புகளை கலந்து தாழ்ச்சி, பொறுமை, ஈகை, பிரச்சேதம் ஆகிய நற்பண்புகளை திருப்பி அந்த கட்டளைகளுக்கு சாட்சியாக வாழ்வு வாழ பரமல்ல வேண்டும் என்று யோகாமை நட்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டாலும். பலப்படுத்தும் இறைவா, எமது பெற்றோர்கள் தங்களது முன்மாதிரி மிக்க வாழ்க்கையின் மூலமாக இறைவன் தம்மிடம் ஒப்படைத்த பிள்ளை செல்வங்களை கீழ்ப்படியலும் தாழ்ச்சியிலும் பிறருக்கு உதவும் மனப்பான்பிலும் வளர்த்து நாளைய இறை நம்பிக்கையாளர்களாக அவர்களை உருவாக்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவாமை வந்தாகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டாலும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பங்கின் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தங்க தந்தையின் விண்ணப்பங்களுக்காகவும் நம்பிக்கையோடு அமைதியோடு இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என்னாலும் இசைக்கும் உண்டாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உண்டாகவே. இயற்கை உனது ஓவியம், அப்பத்தை கற்றுக்கொண்ட நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமானத்தை தேவனுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும் இறைவனை என்றும் வாழ்த்துக்கிறாராக. தேவனுக்கு வாழ்வளிக்கும் வானமாக வாழ்த்துக்கிறாராக. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உண்டாகவே. நிலையம் என்னும் வீணை, அன்பை மீட்டும் வேளை. இதயம் என்னும் வீணை, அன்பை மீட்டும் வேளை. வசந்தராம் கேட்டதே, ஏழை எங்கில் வாருமே. வசந்தராம் கேட்டதே, ஏழை எங்கில் வாருமே. தந்தேன், என்னை தந்தேன், என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். தந்தேன், என்னை தந்தேன், என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். பேச்சுக்காகவும் மாட்சிக்காகவும் சகோதரனுக்காகவும் நலனுக்காகவும் கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திருவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது உங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியார் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரிடம் ஜெபிப்போம். முக்கியமான நேரம், யாரும் பேச வேண்டாம், அமைதியாக இதோ இந்த அர்ப்பண ஜெபத்திலே, நற்கருணை மன்றாட்டிலே நாம் கலந்து கொள்வோம். இறைவன் தன்னையே அர்ப்பணிக்கின்றார், நமக்காக இரத்தம் சிந்துகின்றார், தன்னுடைய உடலை தருகின்றார். இந்த அப்பமும் ரசமும் இறைவனுடைய உடலாகவும் இறைவனுடைய இரத்தமாகும். நேரம் இது முக்கியமான நேரம். கண்களை மூடி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவதும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
என்னையும் எடுத்துரைக்கின்றோம். குழந்தைங்க யாரு குழந்தைங்க விளையாட்டு இருக்கீங்க? சொன்னல முக்கியமான நேரம் ஜெபம் பண்ணணும். நான் வாங்கிட்டீங்களா? வாங்கலையா? நான் ஜெபம் பண்ணணும். அமைதியா கண்ணை மூடுங்க, கைக்கு மூடுங்க. ஃபுல்லா கண்ணை மூடிட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும். ஓகேவா? ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் திருத்தந்தை எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால் சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் இறை நீதி தீர்ப்புக்கும் தன்மைக்கு உள்ளாக்காமல் இருக்கிறதால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளது, எல்லாம் நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு என்றும் பேருந்து வாழ்வு வழங்குவதாக. ஆமென். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், கிறிஸ்து உடல் உலகில் எனக்கேது கிறிஸ்து உடல் பந்தம். உன்னருள் ஒன்றே கிறிஸ்து உடல் எனக்கு தஞ்சம், கிறிஸ்து உடல் உனேன்றும் பிரியாதே கிறிஸ்து உடல் என் நெஞ்சம். கிறிஸ்து உடல் பிரியாது ஏழை என் நெஞ்சம். கிறிஸ்து உடல் நீயே சொந்தம், நீயே கிறிஸ்து உடல் தஞ்சம். நீயே கிறிஸ்து உடல் செல்வம், வாழ்வின் கிறிஸ்து மையம். உடல் நீயே சொந்தம், கிறிஸ்து உடல் நீயே தஞ்சம். கிறிஸ்து உடல் நீயே செல்வம், கிறிஸ்து உடல் வாழ்வின் மையம். நீதானே கிறிஸ்து உடல் நிலையான சொந்தம், கிறிஸ்து உடல் உனன்றி உலகில் எனக்கேது கிறிஸ்து உடல் பந்தம். கொடியோடு கிறிஸ்து உடல் இணைந்துள்ள கிளை போலவே கிறிஸ்து உடல் உன்னோடு ஒன்றாக கிறிஸ்து உடல் இணைந்துவே. கிறிஸ்து உடல் கொடியோடு இணைந்துள்ள கிறிஸ்து உடல் போலவே கிறிஸ்து உடல் உன்னோடு ஒன்றாகும் அருளை கிறிஸ்து உடல் கனி தந்து கிறிஸ்து உடல் வாழ்வினை பாரவே. கிறிஸ்து உடல் கனி தந்து வாழ்வினை கிறிஸ்து உடல் பாரவே. வருவாய் கிறிஸ்து உடல் வருவாய் என் உயிர் மூச்சியே. கிறிஸ்து உடல் வருவாய் தலைவா கிறிஸ்து உடல் உயிர் மூச்சியே. கிறிஸ்து உடல் நீதானே இறைவா கிறிஸ்து உடல் நிலையான சொந்தம், கிறிஸ்து உடல் உனன்றி உலகில் எனக்கேது பந்தம். கிறிஸ்து உடல் நிறைவாழ்வு தருகின்ற கிறிஸ்து உடல் வார்த்தைகளோ, இறைமை கிறிஸ்து உடல் நிறமே இருக்கின்றன. கிறிஸ்து உடல் நிறைவாழ்வு தருகின்ற கிறிஸ்து உடல் வார்த்தைகளோ, கிறிஸ்து உடல் இறைமைதன் முன்னிறமே இருக்கின்றன. கிறிஸ்து உடல் நான் எங்கு போவது கிறிஸ்து உடல் உன்னை பிரிந்து? கிறிஸ்து உடல் நான் எங்கு போவது உன்னை கிறிஸ்து உடல் பிரிந்து? நாளெல்லாம் கிறிஸ்து உடல் வருவேன் உன்னை தொடர்ந்து. கிறிஸ்து உடல் நாளெல்லாம் வருவேன் கிறிஸ்து உடல் தொடர்ந்து. கிறிஸ்து உடல் இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். கிறிஸ்து உடல்
கிறிஸ்து விடல் கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்து விடல் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்து விடல் கிறிஸ்துவின் திருரத்தம் எனக்கு கிறிஸ்து ருசியூட்டும். விடல் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை தழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை பேசிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு தொழிற்சாயும். உன் திரு காயங்களில் என்னை மறைத்தருளும். உன்னிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையுடனிருந்து என்னை காத்தருளும். இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதனோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய செயல்பட உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையான நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாயை பணிந்திடுவோம். அவள் பேரின் வழிதான் மோசம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாயை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும்
கிறிஸ்து ராஜா வாழ்க. Praise Lord. ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. ஆசி தருக. ஆசி தருக. பிதாசுவன் பரிசுத்த Praise Lord. 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 Joseph. Praise Lord. Praise Lord. Praise Lord. Joseph. Praise Lord. 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 அன்னதானம். இது மைக்கு.